ஒரு நாள் நமது கிருஷ்ணன் தனது நண்பர்களோடு தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராதா தனது தோழிகளுடன் அங்கே உள்ள மலர்களை பறித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணன் ராதாவை தடுத்து, ராதா, இது என்னுடைய தோட்டம், என்னிடம் கேட்காமல் நீ மலர்களை ஏன் திருடுகிறாய்? திருடி என்று நக்கல் அடித்தார். ராதாவோ, யார் இங்கு திருடர் என்று ஊருக்கே தெரியும். வெண்ணெய் திருடன், வெண்ணெய் திருடன் என்று கிருஷ்ணனை நக்கல் அடித்தாள். கிருஷ்ணன் செய்வதறியாது முழித்தார். ராதைக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ராதையை பின்தொடர்ந்தார். ராதா ஒரு மரத்தின் மேலுள்ள பூக்களை பார்க்கிறாள். ஆனால் அதன் கிளை சற்று உயரமாக இருந்தது. ராதா எம்பி குதித்து கிளையில் உள்ள பூக்களை பறிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இதை மறைந்து இருந்து பார்த்த கிருஷ்ணன் கண் இமைக்கும் நேரத்தில் மரத்தின் மேலே ஏறி கிளையில் கால் வைத்து அழுத்தம் கொடுக்கிறார். மரக்கிளை கீழே வருகிறது. ராதை அந்த கிளையை பற்றி கொண்டால் உடனே கிருஷ்ணன் தனது காலை எடுத்தார். ராதா கிளையுடன் சேர்த்து மேலே சென்றாள். கிளையில் தொங்கிக் கொண்டே, என்னை காப்பாற்றுங்கள் தோழிகளே, காப்பாற்றுங்கள் என்றாள். உடனே கிருஷ்ணன் மரத்தில் இருந்து கீழே குதித்து கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ராதையை பார்த்து, இதற்குத்தான் என்னிடம் அதிகமா பேசக்கூடாது. நீ நக்கல் அடித்ததுக்கு மன்னிப்பு கேள், நான் உதவி செய்கிறேன் என்றார். ராதையோ உன் உதவி தேவையில்லை என்றாள். உடனே அங்கு வந்த தோழிகள் ராதையிடம், நீ மரக்கிளையில் இருந்து உன் கையை எடு ராதா, நாங்கள் உன்னை பிடித்துக் கொள்கிறோம் என்றனர். ராதை மரக்கிளையில் இருந்து கையை எடுத்தாள். கீழே அவள் தோழிகள் மீது பொத்தென்று விழுந்தாள். கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும் கீழே விழுந்து கிடந்த ராதையை பார்த்து சிரித்தனர்.